கோவை ஆர்.எஸ். புரத்தில் 10 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஹாக்கி மைதானத்தை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 137 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். சென்னை மதுரையை தொடர்ந்து கோவை ஆர்.எஸ். புரத்தில் மாநகராட்சி சார்பில் 9 கோடியே 67 லட்சம் ரூபாய் செலவில் சர்வதேச தரத்தில் ஹாக்கி மைதானம் கட்டப்பட்டுள்ளது. 6500 சதுர மீட்டர் பரப்பளவில் சிந்தட்டிக் டஃப் பயன்படுத்தி அமைக்கப்பட்டுள்ள ஹாக்கி மைதானத்தை சுற்றிலும் கம்பி வேலி அமைக்கப்பட்டுள்ளது. இரவிலும் ஹாக்கி போட்டிகள் நடத்த வசதியாக 6 மின்கோபுர விளக்குகள் அமைக்கப்பட்டு உள்ளன. மைதான வளாகத்தில் வீரர்கள் வீராங்கனைகளுக்கான உடை மாற்றும் அறை, ஓய்வறை, கழிப்பறை உள்ளிட்ட நவீன வசதிகள் செய்து தரப்பட்டுள்ள நிலையில் இந்த ஹாக்கி மைதானத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனங்கள் உட்பட 10,626 பயனாளிகளுக்கு 136 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட சாதனை திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார். இறுதியாக புதிய ஹாக்கி மைதானத்தை முறையாக பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இங்கே வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஹாக்கி மைதானத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கோவை மாவட்டத்திலிருந்து ஏற்கனவே பல்வேறு புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். இந்த விளையாட்டு மைதானத்தின் மூலமாக மீண்டும் சர்வதேச அளவில் தேசிய அளவிலான சிறப்பு பெற்ற ஹாக்கி விளையாட்டு வீரர்களையும் நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று. ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்ற முதல் போட்டியில் PSG, KG அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் சிறிது நேரம் விளையாடி மகிழ்ந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.